இத்த இட்லி கொண்டு வர சாப்பிட்றீங்களா? இல்ல டீ வேண்டாம் வேண்டாம், காலையிலேயே டீ குடிச்சதே ஒரு மாதிரி இருக்கு. நான் மத்தியானமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயய்யா, நம்ம வேற மத்தியானம் கோயிலுக்கு போறோம். இது வேற மத்தியானம் சாப்பிட்டுக்கிறனது. இப்போ என்ன செய்யறது? நம்ம போறோம்னு சொன்னா கைமையா கைமையான்னு கத்துமே. எத்த மத்தியானத்துக்கு உங்க மையன் கோயிலுக்கு போலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால காலையில இட்லி செஞ்சுட்டு நான் அப்படியே விட்டுடலாம்னு பாக்குறேன். உங்களுக்கு வேணா திரும்ப வரையில கடையிலேருந்து பொரோட்டா கரோட்டா எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? நீங்களும் உங்க மையன்கிட்ட ரொம்ப நாளா பொரோட்டா கட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நான் போறேன், மறக்காம வாங்கிட்டு வரேனே. கோயிலுக்கு போறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன திடீர்னு கோயிலுக்கு? அது ஒண்ணும் இல்ல ஏத்த, கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு உங்க மையன் தான் கூப்பிட்டாரு. நான் அப்பவும் வேணாம்னு தான் சொன்னேன். நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டா அத்தைக்கு மத்தியானம் சாப்பாடு யாரு கொடுப்பா? அத்தை தனியா இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு போலாமான்னு கேட்டேன். பஸ்ல எல்லாம் எங்க இருந்து அம்மா ஏறிக்கிட்டு இறங்குவாங்க. ஏற்கனவே மூட்டு வழியில அம்மா மூளையில உட்காந்து கிடக்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டாரு. அவனா சொன்னானோ நீயோ சொல்றியோ, ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி சரி, என்னவோ போங்க. எதுவும் நான் சொல்ற மாதிரி இல்ல. போயிட்டு வா போயிட்டு வா. இத்தாப்ப உங்களுக்கு பரோட்டா வேணுமா இல்ல வேற எதுவும் வேணுமா? ஒரு ஒரு பட்டலம் பரோட்டாவா, ஒரு பட்டலம் இந்த பிரை ரைஸ் அதுவும் வாங்கிட்டு வா. பிரை ரைஸா வேணும்? வாங்கிட்டு வரேன். அத்தா அம்மா வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க, ஏன் இப்படி கத்துற? ஏன் மாமியார நான் கூப்பிடுறேன், உனக்கு எங்க வலிக்குதான்? அவங்க என்ன உனக்கு மட்டுமா மாமியாரு? எனக்கும் தான் மாமியாரு. அத்தா என்ன இன்னைக்கு திடீர்னு மாமியா மேல இம்புட்டு பாசம் மருமவளுக்கு? சொல்லு சொல்லு டயனா, என்ன ஏன்? என்னத்தா எவ்வளவு ஆசையா கூப்பிடுற? என்னங்கிறீங்க ஏங்கிறீங்க? அன்னைக்கு உங்களை விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டேன்னு என் மேல இன்னும் கோபமா இருக்கீங்கல்ல? அத்தா மன்னிச்சிருங்க அத்தா, தெரியாம பண்ணிட்டேத்த. ஆத்தாடி அத்தா, நடிப்பெல்லாம் பலமா இருக்கே, எதுக்கிட்டு தெரியலையே. அத்தா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலா என் கையால பாயாசம் செஞ்சு தரேன். பாயாசமா? இன்னைக்கு எதுக்கு பாயாசம், என்ன விசேஷம்? அத்தை இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லையா, அதுக்குதான். என்ன என்னது லவ்வா? என்னடி சொல்ற, புரியலையே. ஐயோ அத்தை, இன்னைக்கு காதலர் தினம் இல்லையா, அதுக்குதான் ஸ்பெஷலா உங்களுக்கு இனிப்பான பாயாசம் செஞ்சு தரலாம்னு இருக்கேன். என்னம்மா மாமியாருக்கு ஐஸ் வைக்கிற பத்தியா? நானும் தான் இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறேன், ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிய மாட்டேங்குது. டயானா எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, வேணும்னு நீ செஞ்சு சாப்பிடு. எனக்கு செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு கடைசியில என்னையே செய்ய வச்சிடாத சாமி. என்னால இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது, எனக்கு கைகள்லாம் ஒரே அசதியா இருக்கு. நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். ஒரு சிலர்லாம் காலம் போன காலத்துல காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு கோயிலுக்கும் குளத்துக்கும் லோலாக்கு மாட்டிக்கிட்டு போறதுக்கு நிக்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் இல்ல ஏத்த. என் புருஷன் இந்த பூமிக்கு வர காரணமா இருந்த உங்களுக்கு என் கையால எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து என்னுடைய காதலை உங்ககிட்ட பரிமாறிக்கலாம்னு இருக்கேன். ஏன் எப்பா, என் மருமகளுக்கு என் மேல என்ன கொள்ள பிரியம் இருக்காதா ஏத்த? வயிறு கட்டி மாதிரி ஒரு புருஷனை எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க பையன் என் மேல இவ்வளோ பிரியமா இருந்து எனக்கு வெளியூர்ல இருந்து சம்பாரிச்சு அனுப்புறாருன்னா அதெல்லாம் யாரால? உங்களாலதான். உங்களை நான் நல்லா பாத்துக்கிட்டாதானே உங்க பையன் என்ன நல்லா பாத்துக்குவாரு. இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? நான் சொன்னா இதெல்லாம் நீங்க எங்க ஏத்துக்க போறீங்க? என்னையதான் ஒரு ஆளாவே நீங்க மதிக்கிறது இல்லையே. ஐயா டயனா, அப்படியெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ எனக்கு இம்புட்டு தூரம் சொன்னதே போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டி வந்த பிறகு புருஷங்காரனோலாம் பெத்த தாய் தகப்பனை மறந்துட்டு பொண்டாட்டி பின்னாடியே அவ முந்திய பிடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு கிடக்குற காலத்துல என் வீட்டு மருமவ என் சின்ன ராசாத்தி நீ எனக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிற. எனக்கு இதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே ஊரை கூட்டி என் மருமவளை பாருங்க பாருங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் போல. ஐயோ இப்ப நான் என்ன தலைகால புரியல எனக்கு. இதே சந்தோஷத்தோட உட்காருங்க ஏத்த. இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு எல்லா வகையான சாப்பாடும் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அப்புறம் என்னத்த, டயனா தான் சாப்பாடு செஞ்சு தரோம்னு சொல்லிட்டல்ல, நான் போய் கோயிலுக்கு கிளம்புறேன். சரிம்மா, சரி கிளம்பு கிளம்பு. ஆமாத்த, முந்தா நேத்து உங்க மூத்த மருமவ தரையில தண்ணியை ஊத்தி நீங்க கீழே வழுக்கி விழுத்து காலு என்னவோ அடிபட்டுடுச்சாமே. உங்க மருமவ எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பந்தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், ஆனா வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், இங்க உங்க காலை காமிங்க, காயம் ரொம்ப அதிகமா. அதான் நேத்தெல்லாம் தாங்கி தாங்கி நடந்தீங்களா? அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடலாமா? என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட நீங்களும் சொல்லல. ஏமா டயனா, காலை விடுமா. சொந்தத்திலே பொண்ணை பார்த்து கட்டி வச்சா சாவர காலத்துல என்னைய நல்லா பார்த்து பண்ணு. என் மூத்த மவன் நல்ல முடிவாதான் எடுத்திருக்கான். என் சின்ன மவனுக்கு நீ பொஞ்சாதியா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளா நான் தான் தப்பு கணக்கு போட்டுப்பட்டேன். என் சின்ன மருமவ 1 ரூபா கூட என்கிட்ட கண்ணில காட்ட மாட்டேங்கிற. தானா சாப்பிடுற தானா திங்குறான்னு உன்னைய பத்தி தப்பா நினைச்சிட்ட மருமவளே. பரவாயில்லத்த, அதுக்கு என்ன இருக்கு? நீங்க தானே என்னை நினைச்சீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க என்னை திட்டலாம், நான் உங்களை பேசலாம். ஆனா அடுத்தவங்க முன்னாடி நானும் உங்களை விட்டு கொடுத்ததில்ல, நீங்களும் என்னைய விட்டு கொடுத்தது இல்லை. ஏத்த பாவம், அத்தை கால் நல்லா அடிபட்டிருக்கு. சே, அத்தைக்கிண்டு இந்த வீட்டுல யாருமே இல்லை. ஏத்த நீங்க கீழே விழுந்தது பெரிய மாமாவுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பத்தி கேட்கலமா. அவன் பொண்டாட்டி சொல்லாமல விட்டுருப்பா.
அதெல்லாம் எப்படி எத்த அந்த ராசாத்தி சொல்லுவா? நீங்க ஏதாவது பண்ணிட்டா சொல்லுவா? எத்த இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. இந்தா நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவ புருஷன் புள்ளன்னு படிக்கிற பிள்ளையோட பள்ளிக்கூடத்துல இருந்து நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ள சாலையை சுத்துறதுக்கு கிளம்பிட்டேன். பாத்துக்கோ எத்த நடக்கிற கொடுமைய. இந்த காலத்துல பிள்ளைய படிப்பை நிப்பாட்டிட்டு இப்படியே பெத்தவங்க ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அலைவாக. இதுக்கு மாமாவும் தோது. எத்த காலையில மாமா அவைய பொஞ்சாதிக்கு லோலாக்கு வாங்கி கொடுக்கறாரு. தங்கம்மா தங்கத்திலே வாங்கி கொடுத்தான். தங்க மாதிரிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. எப்படியும் ஒரு 2 சவரம் இருக்கும். என்னடி சொல்ற? அவ்வளவு பணத்துக்கு அவன் எங்க போவான்? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே. ஏத்தா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்ய அவர் என்ன உங்க சின்னம்மாவும் மாதிரியா? இதுவே நானும் என் பிரச்சனமா இருந்தா உங்களை கேட்காம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்போமா? ஒவ்வொன்னையும் உங்களை கேட்டுதான் நீங்க பார்த்துதான் செய்யறோம். உங்க மூத்த மாவன்றதால பொண்டாட்டி பின்னாடியே போறாரு. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வர மாவன்னு டாட்டா கட்டி அனுப்புறிய. இன்னைக்கு உங்களுக்கு காலை உடைச்சதையே பார்க்கல. நாளைக்கு நீங்க படுக்கை ஆயிட்டீங்கன்னா எனக்கும் என் ஆத்தாளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுவாரு. அதை பத்தி நான் ஒரு நாளும் கவலைப்படல. ஏத்தேன் நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காரு, நாங்க இருக்கோம். நீங்க செத்துட்டீங்கன்னா நாங்க எல்லா செலவையும் ஏத்துக்கிறோம். ஆனா தாய்க்கு தலைப்புள்ளன்னு நீங்க தான் உங்க மூத்த மகனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறிய. மாமாவும் ஒரு பக்கம் தலைமையில தூக்கி வச்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்க மருமகளை தாங்குன்னு தாங்குறியல. ஐயோ நான் ஒருத்தி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கதையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நான் போய் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் என் புருஷன் நான் கோயிலுக்கு போலாம் வாயான்னு கூப்பிட்டேன். என் ஆத்தாவுக்கு மேலுக்கு முடியல, நீ என்னடி கோயிலுக்கு போறேன்னு என் கையை காலை உடைச்சி வீட்டுல உட்கார வச்சிருப்பாரு. 1000 தான் இருந்தாலும் ஆத்தாவை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஒரு சிலர் நல்லா தான் குடும்பத்தை நடத்துறாங்க. ஆனா நம்ம கட்டினவனுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் புரியல. ஆத்தாடி ஒரே வீட்டுக்குள்ள ஒண்ணுமனா இருந்துகிட்டு என்னமா சண்டைய முட்டி விடுறா பத்தியா இவ? எதையுமே கண்டுக்காத மாதிரி போவோம். அப்பதான் கிழவி என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியும். கிழவி இன்னைக்கு மட்டும் நீ உன் சின்ன மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு ஏதாவது வேலைப்பாடு பார்த்த நீயோட அம்மிக்கல்ல தூக்கிப்பட்டு உன் மண்டைய பொழந்துருவண்டி. இக்கா வாடி சின்ன பண்ணே, நீ இன்னைக்கு எங்கேயும் கிளம்பலையா? ஏன் என் ஊரே இன்னைக்கு எங்க போகுது, என்னைய கிளம்பலையான்னு கேக்குற? என்னமா லவர் சிடியாவாமா? லவர் சிடியே அதுக்கு புருஷன் பண்டாட்டி சோடியா ஊர் சுத்த போறவனா? அதான் நீ எங்கேயும் உன் புருஷன் கூட போகலையான்னு கேட்டேன். அப்படி இல்ல, என் புருஷனை நான் தனியா கூட்டிக்கிட்டு போனா என் மாமியார் அன்னையோட என்னைய தலைய மொழிவி வீட்டை விட்டு வெளியே துரத்திடும். நீ எல்லாம் உன் மாமியாருக்கு பயந்து கொடுத்துட்டு நடத்துற. இந்த வீட்டுல அப்படியா இருக்கு? எல்லா முடிவையும் அவளுங்களே எடுத்துக்கிறாளுங்க. அப்புறம் நான் அதை செய்ய போறேன் இது செய்ய போறேன்னு நம்ம கிட்ட சொல்றாளுவ. அது எதுக்கு நம்ம கிட்ட சொல்லணும்? சொல்லாட்டி பூகம்பமே வெடிச்சிருமே, அதுக்குத்தேன். சரி நீ இப்ப எதுக்கு கடுக்கடுக்கடுன்னு உட்காந்துருக்க? எங்க உன் மருமவ? என் மருமவ இப்பதான் இங்க நின்று பேசிக்கிட்டு உள்ள போற. மருமவனா டயானாவ மாதிரி இருக்கணும். லவர்ஸ் டேவுக்கு மாமியாளுக்கு பால் பாயசம் செஞ்சு தரமுட்டு போறா பத்தியா? உங்கள ஒருத்தி யாராவது இப்படி உண்டாட்டி சொல்லு. யாராவது இப்படி உண்டா? என்ன வாமா வா. போன் பண்ணி நீ வர சொன்னியா? எதுக்குக்கா? இது வாட்டி மத்தியானத்துக்கு மேல நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம். அதான் அத்திக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பேன்னு கூப்பிட்டேன். காலையில மாமா டைனவ கோயிலுக்கு வாணுதான் கூப்பிட்டாரு. இப்ப என்னவோ அவ என்னன்னா நான் வரல, நான் அத்தியோட இருந்துக்கிறேன், சாப்பாடு நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. சொன்னாங்க உங்க மாமியாரு பால் பாயசம் செய்ய போறாளமே மருமவ. ஏற்கனவே பிபி கூடி போயிருக்கு, இதுல பால் பாயசம் வேற. கேட்கறதுக்கு ஆள் இல்லனா நாக்கு நாளையும் தின்னுந்தேன். என்ன செய்ய? நாளைக்கு படுத்துக்கிட்டா யாரு பாக்குறது? நான் படுத்துக்கிட்டா நீ ஒன்னும் பார்க்க வேணாம்டி. என் சின்ன மருமவ இருக்கா, அவ பாத்துக்குவா. அவ ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி தான் நடிப்பு நடிச்சுக்கிட்டு நிக்கிறா. இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? இம்புடி நேரம் நல்லா தானே பேசுனியே. நல்லா பேசாதது ஒண்ணுதான் குறை. ஏக்கா என்னக்கா நீ எதுக்கு இப்ப மாமியாரை கோவப்பட வைக்கிற? என்ன தப்பு செஞ்ச? என்ன பண்ண? அத்தடி நான் என்னடி தப்பு செஞ்சேன்? நீ வர்றதுக்கு முன்னாடி வரையும் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. சின்ன பண்ண நீ எதையும் கோத்து விட்டுட்டியா? நீ ஆளா ஒன்னும் கோத்து விடல. மாமியாருக்கு என்னவோ உன் மேல மன வருத்தம். அதான். என்ன ஆச்சு? ஏன் அப்படி வெளியே போறப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே நினைச்சேன் நீங்க போயிட்டு வான்னு சொல்லும்படிதான் நல்லா யோசிச்சேன். என்னடா இது இன்னைக்கு வேதாள முருங்க மரம் எதுவும் ஏறாம டக்குனு போன்னு சொல்லிடுச்சேன்னு நல்லா யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏக்கா போற? இன்னைக்கு இல்லன்னா என்ன, வேற என்னைக்காவது கோயிலுக்கு போய்க்க வேண்டியதானே? சின்ன பண்ணே நீ சும்மா பேசாதட்டி. இந்த வீட்டுல எல்லாம் என்ன எனக்கு பிடிச்சது நடக்குது. சரி எத்தா டென்ஷன் ஆகுது. ஏக்கா அத்தை ஏதோ டென்ஷனா இருக்கு, வா கொஞ்ச நேரம் தனியா உட்காந்துருக்கட்டும், போலாம் வா. எடுத்து எடுப்புக்கெல்லாம் என் மேல கோச்சுக்கிட்டா நான் என்ன செய்யறதா? கோயிலுக்கு போறோம்னு இவள்கிட்ட சொல்லிட்டு தானே போறோம். ஏக்கா என்னடி இப்ப உனக்கு என்ன? இந்தா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம பேசாத. இந்த டயானா இருக்கா பாரு, நான் வரையில உன் மாமியாருக்கு நல்லா பாடம் படிச்சு கொடுத்தா. நானும் உன் சின்ன மகனும் தான் உன்னைய பாத்துக்கிறோம். உன் மூத்த மருமகளை நீ தலையில வச்சுக்கிட்டு ஆடுற. உனக்கு மேலுக்கு முடியலனாலும் நான் கோயிலுக்கு போகாம வீட்டுல கிடக்க. உன் மூத்த மருமம் அப்படியா பண்றா? புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அங்க போற எங்க போறேன்னு சுத்தி எல்லாத்தையும் செலவு பண்றா. அப்படி இப்படின்னு உன்னைய பத்தி இல்லாத பொல்லாதையும் போட்டு கொடுத்தா. இப்ப அவ எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்டா. கிழவி நல்ல மலமலன்னு புடிச்சுக்கிட்டு எரியுது. இது இவளை இப்ப என்னட்டி பண்றது? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏன்டி இந்த டயனா அப்படி எல்லாம் இருக்கா?
எம்மா காலையில நானும் மாமாவும் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசினோம்னு என்ன வயிற்றுச்சு தெரியுமா அவளுக்கு? அப்படி நான் என்ன செஞ்சுட்டா அவளை? ஐயோ சாமி, ஒரு வீட்டுல நிம்மதியா குடும்பம் பண்ண முடியல. எனக்கு இப்ப வர்ற கோவத்துக்கு அம்மிகளை தூக்கி போட்டு அப்படியே அவளை கொல்லலாம் போல தோணுது. சும்மா அமைதியா இரு. நீ எதுக்கு அவளை கொல்ல போற? அவளுங்க 2 பேருமே நல்லா அடிச்சுக்கிட்டு சாவற மாதிரி நான் பண்றேனா இல்லையான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவ. ஆமா, என்னத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறது? அவ கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. பொறுத்திருந்து பார் மகளே, பொறுத்திருந்து பார். அத்தை, அத்தை, என்னம்மா டயனா? ஏங்க காஃபி குடிங்க அத்தை. அத்தை, எப்படி ஷார்ப்பா 11 மணிக்கு உங்களுக்கு காஃபி கொடுத்துட்ட பாத்தீங்களா? உங்க பையன் போன்ல எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, அம்மாவை நல்லா பாத்துக்கோ, என் அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அது மட்டும்தான் அத்தை. இவ்வளோ நாள் அண்ணி வீட்டுல நீங்க இருந்ததால நான் உங்களை சரியா கவனிக்கவே இல்லை. இன்னைக்குதான் அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உட்காருங்க அத்தை, உட்காந்து காஃபி குடிங்க. டயனா, என்ன மாமியாளுக்கு ஸ்பெஷல் காப்பியா? ஆ, ஆமா. ஏக்கா, நீயும் தான் இருக்கிய இந்த வீட்ல. இந்த மாதிரி என்னைக்காவது உன் மாமியாளுக்கு காப்பி போட்டு கொடுத்துருக்கியக்கா? ம், எல்லாரும் இந்த டயனாவா ஆயிட முடியுமா? டயனா, நீ எங்க தெருவுல இருக்கிறன்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டயனா. ஏன், என்னாச்சு? ஆமா, அப்புறம் உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு தெரியுது சின்ன பொண்ணு, வேற யாருக்கும் தெரியலையே. சின்ன பொண்ணு, நானும் இதெல்லாம் இப்ப காலையில தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சாதாரணமான விஷயமா? எந்த காலத்துல இப்ப புருஷனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சு வாங்குற சம்பளத்தை அவ்வளவையும் அம்மா வீட்டுக்கு குடுக்கற பொண்ணு இருக்கா? சின்ன பொண்ணு, யார சொல்ற? என்னதாடா ஏனா நேத்து கூட நம்ம முக்கு கடையில 30,000 பணம் எடுத்து உங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டியாமே, ஒரு முழுக்க அந்த பேச்சுதான். என்னடா ஏனா, உன்னைய பத்தி பெருமையா தானே சொல்றேன். என்ன அத்தை, நான் சரியா தானே சொல்றேன் உன் மருமகளை பத்தி? ஜொமேட்டோ ஸ்விக்கில வேலை செய்யறவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதே உன் மருமவ தான். ஒரு நாள் விடாத தினந்தோறும் கடையில வாங்கி சாப்பிட்டு புருஷன் சம்பாதிக்கிற காசை எப்படி சேமிக்கணும்னு டயனை கிட்ட தான் கத்துக்கணும். சின்ன பொண்ணு, டயனா, இன்னும் இருக்கு நிறைய. இன்னைக்கு கூட பிரியாணி வாங்கி தின்ன முடியாத தின்னு உனக்கு பின்னாடி புடுங்கிக்கிட்டு போச்சே, மிச்சம் உள்ள பிரியாணியை கூட நாய்க்கு கொட்டினிய உன் மாமியாளுக்கு கொடுக்காம அந்த டயனாவா இதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டயனா. என் மாமா சம்பாதிக்கிற பணம் அவ்வளவுத்தையும் உன் ஆத்தா வீட்டுக்கு கொடுத்து அழிக்கிறியா? சொல்லுடி சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணிட்டுதான் இப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்கிறியா? இல்லத்த சத்தியமா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். அட பாவி, எப்படி கதையை மாத்திட்ட பாரு. நெசமாலுமே எங்க அம்மா சாவ பழக்க கிடக்குறாங்க அதனாலதான் அவங்களுக்கு பணம் போட்டு விட்டேன். அதுவும் கடனாதான் கொடுத்தேன். உங்களை கேட்காம நான் எதுவும் செய்வேனா? சரி டயனா, அதெல்லாம் இருக்கட்டும். வசந்திக்கு கொழுந்தனார்கிட்ட வயித்தால பர மாத்திரை 10 வாங்கிட்டு வர சொன்னியாம, எதுக்கு? எனக்கு ஒரு மாத்திரை இருந்தா குடும்பட்டி சாப்பிட்டுட்டு இந்த தொப்பையெல்லாம் குறைக்கிறேன். சின்ன பொண்ணு, நான் எங்க வாங்கிட்டு வர சொன்னேன்? ஏய், நீ தான் வயித்தால பர மாத்திரை கேட்டியா? நீ சொல்லாத. அம்மா, ஐயோ என்னாச்சு என்னாச்சு? ஏண்டி வயிற்ற கலக்குதடி? ஐயோ, அந்த மாத்திரை எல்லாம் அத்தைக்கு தானா? அத்தை, நீங்க குடிச்ச காப்பியில தான் உங்க மருமக உங்களுக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருக்கா. ஏய், நீ எப்ப பார்த்த? இல்ல இல்ல, எத்த போய் சொல்றா? ஏய், மாத்திரை கலந்தே இல்லையா சொல்லுடி, வயிற்ற கலக்குதடி. ஐயோ இவன் நம்மள பிரிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் பேசுறா, நம்பாதீங்க. நீங்க யாரு எனக்கு? நீங்க தான் என் சாமி, என் கடவுள், எனக்கு எல்லாமே நீங்க தான். சொல்றது எதையும் நம்பாதீங்க. ஐயோ விட்ரி விட்ரி, என்னை விட்ரி, என்னால முடியலடி. அடியாய், உன்னைய பாத்திரம் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன், இருடி. ஏய் சின்ன பொண்ணே. என்ன என்ன நீ வச்சதுதான் உனக்கே திரும்பி இருக்கு. டி, நானும் என் புருஷனை சந்தோஷமா கோயிலுக்கு போயிடுவேன்னு அத்தைக்கு காப்பில வயித்துல பெற மாத்திரை கலக்குறியா? நீ எல்லாம் என்னடி பொம்பளை? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஏய், சும்மா கத்திர வேலை வச்சுக்காத. அம்மிகளை தூக்கி போட்டேன், அதோட உன் ஆட்டம் க்ளோஸ். பாத்து இருந்துக்க என்கிட்ட. அக்கா, இப்ப காட்டின பயத்துக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு இவ நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டா. வாக்கா, ஜாலியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பாயசம் கொடுக்க போறியா மாமியாளுக்கு? பாயசம்? ஏய், நீ எல்லாம் பாயசம் கொடுக்க மட்டும்தாண்டி ஆளு. ஆளப்பாரு நல்லா. அடுத்த குடிய கிடக்க எப்படி அலையிறா பாரு, திருட்டு சிறுக்கி. இதெல்லாம் விளக்கமத்த கொண்டே அடிச்சு வெளியே துரத்தணும். ஏக்கா, சொல்லக்கூடாது, செய்யணும்.